அந்த பாருங்கப்பா, அது எல்லாமே நல்லா பொரிஞ்சுடுத்து. இப்போ வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிற அரிசியையும் போட போகிறேன். அரிசி போட்டுருக்கேன். இப்போ அடுப்பை கொஞ்சம் பெருசில் வச்சுக்கிறேன். அப்புறம் நான் பீஸ் புலாவுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ பட்டாணி கொஞ்சோண்டு ஜலம் இருக்கிறதுல சரி அப்படியே போட்டுருங்க. ஓகே, பீஸ் புலாவ் தான். ஸோ க்ரீனாகவே இருக்கட்டும். அவ்வளோதான். கொஞ்சோண்டு கேரட் துருவி வச்சுருக்கேன், கடைசியில் போட்டுக்கலான்னு. கொஞ்சோண்டு ஆரஞ்சு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அவ்வளோதான். ஓகேவா. இங்கே வந்து தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தயிர் பச்சடியை காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோ. தெலுங்குக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வதக்கி இதுக்கு லேசாக உப்பு போட்டு வதக்கி வச்சுருவாங்க. இது காரமே இருக்காது. இந்த பச்சை மிளகாய் லைட் க்ரீனாக இருக்குது பாருங்க. தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு, காரம் பிடிக்கிறவா வேணுன்றவா தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஜலத்தை விட்டு